ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை கணேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன டாபிக்னா, ஒரு what- முடியால ஒரு ப்ராப்ளம் வருது. அதோட பற்றி தான் டாபிக். என்னன்னா, பார்த்துருப்பீங்க நிறைய பேர் தலையில் முடி இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள கிண்டல் பண்ணுங்க, சொட்டை மண்டை, வழுக்க தலைன்னு. அதெல்லாம் தப்புங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தனுக்கு முடி இல்லைன்னா அது அவனோட ஹார்மோன் கோளாறெல்லாம் அவன்கிட்ட முடி கிடையாது. இல்லை, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, ஒரு பையன் 37 வயசு ஆகுது, அவனுக்கு முடி போயிடுச்சு, சொட்டையா இருக்கு. ஒரு பொண்ணை பார்க்க போறான், கல்யாணம் ஆகல, அவன் ஒரு பொண்ணை பார்க்க போறான். பொண்ணை பார்க்க போன அந்த பொண்ணு மூஞ்சிக்கு நேரா சொல்லுது, உனக்கு சொட்டை ஒன்னெல்லாம் யாரு பொண்ணு பார்க்க வர சொன்னான்னு. அப்போ அவன் மனசு எவ்வளோ ஃபீல் ஆகும். இதே உங்க அக்கா அண்ணன் தம்பிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு இதே மாதிரி இருந்தால், நீங்கள் உங்க பையனை கூப்பிட்டு போயிட்டு பொண்ணு பார்க்க சொல்லும்போது அந்த பொண்ணு மூஞ்சிக்கு நேராக சொல்லும் போது, இந்த சொட்டையெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொல்லும் போது அவங்க எவ்வளோ மனசு இதுவாக இருக்கும். முடி ஒரு பக்கம், இந்த முடியாக வந்து உங்களுக்கு சோறு போட போகுது. தலையில் இருக்க முடியாக வந்து சோறு போடுது. அவன் வேலை செய்ய போகிறான், அவன் உழைச்சி அவன் சோறு போட போகிறான். அதே போல் என் ஃப்ரெண்டுக்கு நடந்துங்க. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போல்லாம் ஒரு 27 வயசுக்குலாம் முடி நல்லா இருந்திருந்தது. ஒரு 38 வயசு ஆயிடுச்சு, முடி போயிடுச்சு. அவன் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்க. பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க போகும்போது அந்த புள்ள முன்னாடி கேட்குறாங்க, இது யார் உங்கள் தாத்தான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? அப்பா வந்து தாத்தான்னு சொல்லும்போது அந்த புள்ள சொல்லுது, அப்பா இனிமேல் நீ என் கூட ஸ்கூலுக்கெல்லாம் வர தேவையில்ல, நீ வீட்லேயே இரு. அந்த அப்பாவுக்கு எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்கும். இந்த மாதிரி யாரும் பேசாதீங்க. இப்போ அவனுக்கு முடியலாது, இப்போ உங்களுக்கு அதே மாதிரி ஆக சொல்ல, உங்களுக்கு அந்த ஃபீலிங் வர சொல்ல, அப்போ தான் அதோட வலி உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதான் தப்பாக பேசியிருந்தா என்ன மன்னிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். பாய்.